வசந்த் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊர் பேரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது என்னங்க ஊர் பேர் நிகழ்ச்சி, ஊருக்கு பேர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் ஊருக்கு உண்டான பேருக்கு உண்டான காரணத்தை யார் சொல்லுவாள்? தெரிஞ்சவங்களிடம் கேட்டு அதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவதுதான் ஊர் பேரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் 3 ஊர்களுக்கு சென்று அந்த ஊர் மக்களிடம் உங்கள் ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று கேட்டு அவர்கள் சொல்வதை நகைச்சுவைப்பட தொகுத்து வழங்குகிறோம். எங்கள் கூட நீங்களும் வர்றீங்க, நம்ம கூட நகைச்சுவை நடிகர்களும் வராங்க, வசந்த் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுனரும் வராங்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு விடுகதையை போட போகிறேன். கிராமத்து மக்கள் போட்ட விடுகதை. அதை நீங்கள் கேட்டு அதற்குண்டான விடையை நிகழ்ச்சி நீதியில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா நான் சொல்கிறேன். விடுகதை இதுதான். தெரியாமல் பூ பூக்கும், தெரிஞ்சு காய் காய்க்கும். அது என்னது அப்படின்னு நிகழ்ச்சி நீதியில் நீங்கள் விட சொல்லுங்கள். இப்போ 3 ஊர்கள் கிளம்புறோம். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம்? சாந்தோம். சாந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது அப்படின்னா சர்ச். சாந்தோம் அப்படின்னால அடுத்து நினைவு வர்றது சர்ச். சாந்தோம் சர்ச். இந்த சாந்தோம்ங்கிற இடத்துக்கு வெள்ளைக்காரங்களாம் வந்து சேர்ந்தோம்னு சேர்ந்தாங்க. இந்த சர்ச் எல்லாம் எப்படி வந்ததுன்னா வெள்ளைக்காரர்களால் வந்தது தான். அப்போ சாந்தோம் அப்படின்னா என்ன வருது? சாந்தம். அப்படி உள்ளே போய் இயேசுவிடம் மன்றாடி எங்களை மன்னியும், நாங்கள் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளும், எம்மை சுத்தமாக்கும் அப்படின்னு வேண்டுறோம். அப்போ சாந்தம் கிடைக்குது. சாந்தோம் சென்றால், சாந்தோம் போய் சேர்ந்தோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? சாந்தம். சரி, இது இந்த மக்கள் சொல்கிறாங்களா? ஏன் சாந்தோம்னு பேர் வந்தது? தோம் 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 சாந்தோம் அப்படியா? என்னது? அந்த மக்கள்கிட்ட போய் கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ராஜா, இந்த அம்மாவை விசாரிச்சுட்டு உனக்கு போய் நல்ல கௌதாரி காடை பிரியாணி வாங்கி தரேன். இதே ஒரு தரம், ஒரே ஒரு தரம் கேட்டுக்கோமா? அம்மா வணக்கம், வாங்க அப்படி வாங்க. இந்த ஊருக்கு சாந்தம் அப்படின்னு பேர் எப்படி வந்து ஏதாவது தெரியுமாம்மா? சாந்தம் என்றால் புனிதம் என்ற அர்த்தம். ஓ, சாந்தம் என்றால் புனிதம் என்ற அர்த்தம். சாந்தம் இல்ல, சாந்தம். சென்ட் மேரிஸ் அவங்கள பொறுத்தவரையிலும் புனிதம். புனிதம். அப்ப இங்க அதுக்கு என்ன விசேஷம் இந்த ஊருக்கு? யார் யார் இருக்கா? இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் நிறைய சர்ச்சஸ், சேர்ச் இருக்கு, சர்ச் இருக்கு, கோயில்கள், கிறிஸ்டியன் சர்ச். அப்படியா? ஐயா இருக்கு. அதுவே இந்த ஊருக்கு பெருமை தானே? ஓகேம்மா. உங்க பேருமா? சரஸ்வதி. சரஸ்வதி. உங்க சொந்த ஊரு? எனக்கு வந்து அரும்பாக்கம், கலவை காஞ்சிபுரம், அரும்பாக்கம். ரொம்ப நன்றிம்மா. அதாவது அரும்பாக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சு வச்சு சொல்கிறீங்க பாருங்க, அதான் பெருமை. நம்ம பொறுத்தவரை இந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லது. சிலர் அதுவே தெரியான்றாங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்கள் பேர்? கிருத்திகா. கிருத்திகா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சிருக்கேன். லட்சியம் உங்கள் வாழ்க்கையில்? டாக்டர், இன்ஜினியர் அப்படிலாம் இருக்குல்ல, என்ன லட்சியம்? சிவில் சர்வெண்ட் ஐஏஎஸ் மாதிரி. அதான் ஆசை. கண்டிப்பாக நீங்கள் நினைக்க நிறைவேறும். அதாவது விடாமுயற்சியும் உண்மையான உழைப்பும் நம்மகிட்ட இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஏதோ ஒரு ஏமில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அண்ணன் வந்து கிங்காங் ஆளோட உயரத்தை பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி அவர் சாதிக்கிற சாதிப்பு கொஞ்சம் நெஞ்சமே இல்லை. அவர் ஆண்டு நடந்தா அந்த ஆட்டத்தை பார்த்து உலகமே ஆடும். அப்படிப்பட்ட ஒரு கிங்காங். என்ன அப்பப்போ டென்ஷன் ஆவா வரல. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு இந்த சாந்தம்ங்கிற பேரை பற்றி ஏதாவது தெரியுமா? அதே தான், சாந்தோம் சர்ச் இருக்கிறதுனால சாந்தோம்னு பேர் வந்திருக்கும். ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய கிறிஸ்டியன் டெம்பிள் சர்ச்செல்லாம் இருக்கப்படியாலே சாந்தோம்னு பேர் வந்திருக்கு. இதை விட மேலு பாருங்க, நம்ம எம்எஸ் விஸ்வா ஐயா இங்கேயே உட்காந்துருக்கேல்லாம். அண்ணே, அவர் வந்து நிறைய டைம்ல ரொம்ப சாந்தமா இருப்பாரு. அண்ணே, அதே மாதிரி இப்போ நீ பட்னி பசியில் இருக்கிறது சாந்தமாக தானே இருக்கு. அண்ணே, இதை தொட்டு கூப்பிட்டுக்கோ. இந்த இடத்துக்கு வந்து நம்ம பெருமையாக இருக்குது. ஏண்டா இவ்வளோ பெரிய மேதை இருக்க இடம். போகலாமா? ஐயா ஐயா வணக்கம். இந்த தொப்பி உங்களை மறைக்குது கொஞ்சம். அருமையாக இருக்கு ஐயா. எடுங்க ஐயா, வேணாம் எடுங்க, அருமையாக இருக்கு. நல்லா இருக்கீங்களே, கை விடுங்க. ஐயா உங்கள் பேர்? ஸ்டான்லி. ஸ்டான்லி. ஆமாம் ஐயா. இந்த ஊருக்கு சாந்தோம்ன்ற பேர் எப்படி வந்து தெரியுமா? சாந்தோம் எப்படின்னாக்கா, தோமையாருன்னு ஒருத்தர் சென்ட் தாமஸ் சர்ச் இங்கே வந்து இருந்தார். ஆமாம், சென்ட் தாமஸ். அது சர்ச்சே இருக்குது, பெரிய சர்ச். அவர் பேரை வச்சு தான் சாந்தோம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சாந்தோம், சென்ட் தாமஸ். இல்லை சென்ட் தாமஸ்ன்றவர் ஒரு அர்ச்சிஸ்ட். அவர் இங்கே வந்திருந்தார். அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கோயில் கட்டி. ஆமாம், சாந்தோம். பார்த்தீங்களா, அருமையா ஐயா சொன்னேன். அதனால தான் சாந்தோம்னு பேர் வந்தான். ஐயா உங்கள் பேர்? கரிகாலன். கரிகாலன். கரிகாலன், அருமையான பேர். தமிழ் பெயர். இந்த ஊருக்கு சாந்தோம் என்ற பேர் எப்படி வந்து தெரியுமா? சாந்தோம் என்பது கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம்.
கடலோரத்தில் மீனவர் சமுதாயத்தினர் அதிகமான உள்ளவங்க. அதனால தான் இந்த சர்ச்செலாம் இருக்கிறதுனால சாந்தோம்னு பேரும். அதே மாதிரி நம்மளோட டைரக்டர் ஸ்ரீதர் வாழ்ந்த இடம் ஸ்ரீதர் அங்கே என்ன பெரிய விஷயமாச்சா? அடுத்து என்ன பெருமை? விஸ்வநாதன் சார் இருக்கிறாரு. ஆமாம், இந்த ஊருக்கு பெருமை. ஆமாம், கொஞ்சம் தொழில் போயின்னா ஐயப்பன் கோயில் இருக்குது. நிறைய மக்கள் வாழக்கூடிய இடம், பழமையான இடம் இது. இவ்வளவு விசேஷம் இருக்கு. ஐயா டைரக்டர் ஸ்ரீதர் இருந்திருக்காரு, MS விஸ்வநாதன் இருந்திருக்காரு, நிறைய கோயில்கள் இருக்கு, தள்ளி போன ஐயப்பன் கோயில் இருக்கு. ஆஹா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஐயா 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 கொஞ்சம் திரும்புங்க ஐயா, உங்க திருமுகத்தை காட்டுங்க ஐயா. ஐயா இந்த இடத்துக்கு சாந்தோம்ன்ற பேர். நம்ம ரெண்டு பேர் தானே வந்திருக்கிறோம். நீ ஏங்க உந்திக்கிட்டு உள்ள போன? அவர்கிட்ட கேட்கணும், ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு? நீ வேலைக்கு சேர்ந்துட்டியா நீ? இல்லையா, தள்ளாத பக்கம். உனக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து விசாரிக்கலாம்னு வந்தேன். தள்ளுறா போடுறோம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம், உங்க பேரு? ராஜதுரை. ராஜதுரை. ஐயா இந்த இடத்துல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இந்த இடத்துல ஒரு 53 வருஷம். 53 வருஷம் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஐயா இந்த ஊருக்கு சாந்தோம்ங்கிற பேர் எப்படி வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? ஆமாம், சீடர்களில் 12 சீடர்களில் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்காக தத்தின்னு வந்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் இங்கே இறந்தார். அந்த இடத்த வந்து தோமா அப்படின்ற சீடர் அவர். அதனால் அந்த தோமா சர்ச் அப்படின்னு சொல்லி வச்சாங்க பார்த்தீங்களா, அவருடைய நேம் பரி தோமா அப்படின்னு உள்ளது. அந்த இதை வந்து சாந்தோம் ஹை ரோட் அப்படின்னு சொல்லி. அதாவது சீடர்கள் இங்கே திரட்டி, எந்த சீடர்கள்? தோமா தோமா ஒரு 12 சீடர்கள் திரட்டி வந்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க. தோமான்ற சீடரை கொலை செய்வதற்காக மற்றவர்கள். ஓஹோ, தோமான்ற சீடரை கொலை பண்றதுக்காக மற்றவர்கள் திரட்டிட்டு வந்தாங்க. அவர் இங்க வந்து இறந்து போனாரு. அதனால அவர் பேர் ஞாபகார்த்தமா சாந்தம்னு பேர் வச்சாங்க. அருமையான கருத்தை, ரொம்ப நன்றி. ஒரு அருமையான இடத்துல நீங்க கடை வச்சு வியாபாரம் பண்ணீங்க. இதுவே பெரிய குழப்பம். நீங்க நல்லா இருங்க. வணக்கம் ஐயா. வாங்க. நான் இவர் கூட இந்த கடையில நீ வாடா, நீ தானே. இல்ல இங்க இருக்கு. அவ நீங்களே வச்சுக்கோங்க. தம்பி வரேன். இரியா தம்பி வரேன். ரொம்ப ஒரு பேர். இல்ல நீ எந்துங்க. யாருக்கு விடுங்க? நான் சொன்னது போல தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. சாந்தம், அமைதி, மனதுக்கு அமைதி தரக்கூடிய, சாந்தம் தரக்கூடிய இடம் அங்கே இருக்கிறதுனால அது சாந்தம்னு பேர். சாந்தம் அப்படியே சொல்லி சாந்தோம்னு ஆகிப்போச்சு. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். சாந்தோம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மயிலாப்பூரை அடுத்து அமைந்துள்ள ஒரு அமைதியான அழகிய பகுதிதான் சாந்தோம். இங்கு அமைந்துள்ள கிறிஸ்துவ தேவாலயம் கண்ணை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இனி இவ்வூருக்கு சாந்தோம் என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். கிறிஸ்துவ சமய சீலராகிய செயின்ட் தாமஸ் என்பவர் கிபி 1ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னை மயிலாப்பூரை சுற்றி சமய போதனை செய்தார் என்றும் கூறப்படுகின்றது. அவ்வாறு கிறிஸ்துவ சமயத்தை போதித்த காரணத்தினால் கொலையுண்டு இறந்தார் என்றும், அவர் கொலையுண்ட இடம் சென்னைக்கு 6 மைல் தொலைவில் அவர் பெயரால் அமைந்திருக்கும் செயின்ட் தாமஸ் மலை என்றும் கூறுவர். அவ்வாறு கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் பொழுது அவர் தங்கியிருந்த இடம்தான் சென்னை மயிலாப்பூரை அடுத்து அமைந்திருக்கும் சாந்தோம் எனும் இந்த நிலப்பகுதியாகும். இது முற்காலத்தில் மயிலாப்பூரோடு சேர்ந்த பகுதியாகவே இருந்து வந்தது. பின்னாளில் செயின்ட் தாமஸ் அவர்களின் நினைவாகவே இப்பகுதி சென்ட் தாமஸ், செந்தாம் என அழைக்கப் பெற்று பின்னாளில் சாந்தோம் என வழங்கப்பெற்று வருகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். இந்த படக்காட்சியில் எப்படி தெரியுது? சர்ச்சு பார்த்தீங்களா எப்படி உயர்ந்து நிற்குது. சரி, அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுறலாம். ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னா செம்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். செம்பாக்கம் அப்படின்னா என்ன? செம்மை அப்படின்னா செழுமைன்னு அர்த்தம். செம் அப்படின்னா சிகப்புன்னு அர்த்தம்.
செம்மண் அப்படின்னு அர்த்தம், சிகப்பு மண்ணுன்னு அர்த்தம், செழுமையான மண்ணுன்னு அர்த்தம். 2 பொருள் இருக்குது. இது செம்பாக்கம் அப்படின்னா ஒன்று அந்த ஊரினுடைய மண் சிகப்பாக இருக்கணும், இல்லை அந்த ஊர் வந்து நிறைய மரங்கள்லாம் இருந்து செழுமையாக இருக்கணும். மரங்கள் மட்டும் இல்லை, மக்களும் செழுமையாக இருந்தாங்கன்னா அது செம்பாக்கம் தான். இது 2 எதுவாக இருக்கும்னு படக்காட்சியை பார்த்தா தான் நம்ம உணர முடியும். ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் இல்லையா, இது செம்மை அப்படின்றது வந்து மண்ணை பொறுத்தா இல்லை மக்களை பொறுத்தா? மண்ணு செழுமையா இல்லை மக்கள் செழுமையா? என்ன சமாச்சாரம்? இல்லை மரங்கள் செடி கொடிகள்லாம் செழுமையாக இருக்கா அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ராமராஜ். ராமராஜ். ஆமாம். இந்த ஊருக்கு செம்பாக்கம் பேர் எப்படி வந்தது? இந்த ஊர் வந்து பூமி வந்து ஒரு புனிதமான செம்பாக்கம்ன்றதுனால விளையக்கூடிய பூமினால அதனால இந்த ஊர் வந்து செம்பாக்கம். ஆமாம், அதனால செம்மண்ணுன்ற செம்பாக்கம்னு வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த ஊரில் எல்லா விளைச்சலும் நல்லா இருக்குமா, ஏன்னா செம்மண் அதிகமாக இருக்கும், அதனால அதை வச்சு செம்மண் இருந்த விட செம்பாக்கம்னு பேர் வச்சுன்னா ஐயா சொல்றாரு. களிமண் இல்லாம போச்சு. அது வச்சு அது மண்டையில் இருக்கு, களிமண்ணும் மண்டையில் இருக்கு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் முத்தழகன். முத்தழகன். இந்த ஊருக்கு செம்பாக்கம் அப்படின்னு பேர். அது எனக்கு இது அவ்வளோ விவரம் தெரியல. பட் இது தொழில்நுட்ப இதுவும் உண்டு, தொழில் ஆராய்ச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் இது இருக்கு. பேரூராட்சி நல்ல இது, அவ்வளோதான். அதாவது தொழில் ஆராய்ச்சிலாம் இங்கே பண்ணுறாங்க, ஒரு நல்ல மண், அதனால செம்பாக்கம் வந்திருக்கலாம். இவ்வளோதான் எனக்கு தெரியுமுங்கிறாரு. அப்போ அடிச்சு கேட்டாலும் இதுதான், அடிக்காம கேட்டாலும் இதுதான், சரி. ஆறு வந்து அடிச்சுக்கிட்டு கேட்பாங்க, இதையும் சொல்லிடாதீங்க, நாங்கள் 2 வந்து கேட்டதையும் சொல்லிடாதீங்க, கேட்டுங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? ஜெகநாதன். 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 இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த ஊரில் இருக்கிறேன். பிறந்து வளர்ந்து இதே ஊர். அப்பா அண்ணன் கரெக்டாக சொல்லுவார், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்காரு. கண்டிப்பாக இந்த செம்பாக்கத்தை பற்றி சொல்லுவார். ஆமாம். ஐயா இந்த ஊருக்கு செம்பாக்கம் அப்படின்னு பேர் எப்படி வந்து? செம்பாக்கன்றது வந்து ஒரு கிராமன்றது வந்து செம்பாக்கம் வந்து சம்பாத்தை ஒட்டி உள்ளது தான். ராஜகுப்பாக்கம், காமராபுரம், கௌரிவாக்கம் எல்லாமே பாமே வாழ்ந்த கிராமம் செம்பாக்கம். ரொம்ப காலமாக இருந்தால் செம்பாக்கம்னு பேர் வந்து. செம்பாக்கம்னு பேர் வந்து ஒரு காரணம் இருக்குல்ல? கண்டிப்பாக காரணம் இருக்கேன். எனக்கு அடுத்தது அண்ணன் வருவார், அவரு கொஞ்சம் விஷயம் சொல்லுவார். காரணம் இருக்காது, ஏன் வாயால் சொல்ல மாட்டேன், அது அண்ணன் வாயாலாம் சொல்லணும் அவர் சொல்றாரு. ஆமாம், அது இவர் சொல்லுவாரு, அதான் சொல்லணும். அண்ணன் கிட்ட போய் கேட்போம், மீதி சொல்லுவாரு. வந்துருக்காரு. ஆமாம், எனக்கு அண்ணன் நாங்களே போகிறோம். ஆமாம், வாங்க. படிப்படி நிறுத்து. எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பக்கத்தில் வாங்க, வண்டி எடுத்துறாங்க. அம்மா உன் பேர் என்னம்மா? ஸ்வேதா. சுவேதா. இந்த வெயில் கொளுத்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஃப்ரெண்டு, அப்பாவோட ஃப்ரெண்டு வரேன். அப்பாவோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி வீட்டை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடணும். நாங்களும் உன ஃப்ரெண்டு தானே, 2 பேரும் கொஞ்சம் சாப்பாடு போட்டா என்ன? கண்டிப்பாக வாங்க. இவ்வளோ வேற சிரிக்க வைக்கிறோம், தர மாட்டியா? நீங்கள் கூப்பிட்டதே நாங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி சுவேதா, இந்த ஊருக்கு செம்பாக்கம்னு பேர் எப்படி? தெரியலையா? நீ என்ன படிச்சிருக்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இது எந்த ஊர்? சொந்த ஊர்? எனக்கு இங்கே தான், மெட்ராஸ். ஏமா இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன், சரித்திரத்தில் கூட படிக்கிற அந்த ஊருக்கு பேர் எப்படி வந்துன்னு. சரி பரவாயில்ல, இந்த வசந்தியோட ஊரும் பேருன்னு நினைச்சு வருது, அதில் பார்த்தா செம்பாக்கம் எப்படி வந்தா தெரிஞ்சுக்க. ஓகே, ரொம்ப நன்றி. அண்ணன் தெரியா கிங்காங்? அவரை தெரியாம, உங்களை தெரியாம. ஓஹோ, இந்த அளவுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா வணக்கம். உங்கள் பேர்? தினகரன். இந்த ஊருக்கு செம்பாக்கம்னு பேர் எப்படி வந்தது? இந்த ஊர் வந்து செம்மண் நிறைந்த பூமிங்க, அது நல்லா செழிப்பாக முதல்ல வயல்லாம் நிறைய இருந்து. நான் இங்கே வந்து ஒரு 20-25 வருஷமாக வந்துன்னு போயிருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் தான் இருந்தேன். ஆனால் வந்து அப்போ என் கூட வேலை செஞ்சு சொன்னது செம்மண் நிறைஞ்ச பூமி, செம்மண் நிறைய, அதனால் செம்பாக்கம்னு ஊர் பேர். அண்ணன் சொல்கிறேன், அவர் 15 வருஷம் இங்கே வேலை செஞ்சுருக்காரு. அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க இங்கே அதிகமாக செம்மண் இருந்தபடியால் இந்த ஊருக்கு செம்பாக்கம்னு பேர் வந்தாண்டு. ஆமாம், உண்மை செம்மண் தான். ஒரு கதைக்காக வச்சு ஒரு பேச்சு வாக்கில் செம்பாக்கம். ஆமாம், சரிவா, அதே ஒரு பாக்கம். வா, நம்ம கேட்டோம், அவங்களும் சொல்கிறாங்க, ஆனால் சரியான விடையே சொல்ல. அப்போ ஒருத்தர் சொன்னார் சிகப்பு மண் இருக்கிறதுனால செம்பாக்கம்னு பேர். நல்ல வேலை, செம்பு இந்த ஊரில் நிறையா கிடைக்குது, அதனால தான் செம்பாக்கம்னு பேர். செம்பு பாக்கம்னு மறிவிட்டுன்னு சொல்லாமல் விட்டாங்க. இந்த உண்மையை சொல்லிட்டாங்க. மண் சிகப்பாக இருக்கிறதுனால செம்பாக்கம்னு பேர். பெரும்பாலும் மண் சிகப்பாக இருந்தால் அதில் எது போட்டாலும் பயிர் வளருங்க, செழிப்பாக இருக்கும். ஆனால் நீர் மட்டும் இருக்கணும். நீர் வளம் இல்லைன்னா சிகப்பு மண் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ சரியாக சொல்லிட்டாங்க. சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம்.
செம்பாக்கம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னையில் அமைந்திருக்கும் பல்வேறு சிற்றூர்களுக்கிடையே அழகியதொரு சிற்றூர் பகுதியாக விளங்குவதுதான் செம்பாக்கம் என்னும் இப்பகுதியாகும். இனி இவ்வூருக்கு செம்பாக்கம் என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். கடற்கரை ஓரமாய் அமைந்திருக்கும் சிற்றூர் பகுதிகள் பாக்கம் என்று பெயர் பெறும். சென்னை மாநகரில் பாக்கம் என்ற பெயரில் பல ஊர்கள் உண்டு. கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், வில்லிவாக்கம் முதலிய ஊர்கள் நெய்தல் நிலத்தில் எழுந்த குடியிருப்புகளே ஆகும். சில காலத்திற்கு முன் தனித்தனி பாக்கங்களாய் சென்னையின் அண்மையில் இருந்த சிற்றூர்கள் இப்போது அந்நகரின் அங்கங்களாகி விட்டன. புதுப்பாக்கம், புரசைவாக்கம், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம் முதலிய ஊர்கள் சென்னை மாநகரோடு சேர்ந்திருக்கின்றன. அவ்வகையில் பாக்கம் என்று அழைக்கப்பெற்று வந்த இவ்வூர் செழுமையான பகுதியாக விளங்கியதன் காரணமாக இது செழும்பாக்கம் என அழைக்கப்பெற்று பின்னாளில் செம்பாக்கம் என வழங்கப்பெறுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். செம்பாக்கத்திற்கு ஏன் அந்த பேர் வந்தது. சரி வாங்க, அடுத்த ஒரு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை விடலாம். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? கோட்டூர்புரம் போகிறோம். கோட்டூர்புரம் சென்னையில் உள்ள கோட்டூர்புரம். கோட்டு ஊர்புறமா, கோட்டு ஊர்புறமா, இல்லை கோட்டாறுபுறமா? அங்கே ஆறு ஓடுது, அதனால் அது கோட்டாறுபுறமாக தான் இருக்கணும். கோட்டூர் இல்லை ஊர் புறமுனாலே அது ஊர் வந்துடுதுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ கோட்டூர் ஊர் அப்படியா இருக்கும். புறம் அப்படின்னால அந்த ஊருக்கு உண்டானது தான். அப்போ கோட்டுப்புறம்னு இருக்கணும். கோட்டு ஊர் வந்திருக்கு, அதனால் அது கோட்டாறுபுரம். இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன ரா போடணும் அப்படின்னா பெரிய ரா போடணும். ஆறு எண்ணிக்கையில் எழுதுகிறோம்ல, ஆறுன்னு நம்பர் 6, அது தமிழில் ஆறுன்னு எழுதுகிறோம்ல, அந்த ஆறு தான் போடணும். அப்போ சின்ன ரா போட்டால் கோட்டார்புரம்னு ஆகிடும். கோட்டாறுபுரம் பெரிய ரூபா தான். அடையாறுன்னு சில பேர் எழுதுறாங்க, அடையாறுன்னு எழுதுறாங்க சின்ன ரா போட்டு. அவர் இவர் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிறோம்ல, அந்த ரா மையெழுத்து அது போட்டு எழுதக்கூடாது. அடையாறு அப்படி தான் எழுதணும். அடையார்னு எழுதக்கூடாது. அடையார்னா அடையாதவர்னு அர்த்தம். புகழ் அடையார், பொருள் அடையார், நிம்மதி அடையார், இப்படி அடையாறிடம் அப்படி எழுதக்கூடாது. அடையாறுன்னு எழுதணும். அதே போல் இது கோட்டாறுபுரம் அப்படி தான் இருந்திருக்கணும். சரி வாங்க அந்த ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்போம். தம்பி வணக்கம். எங்கே பஸ் ஸ்டாண்டு கடலை போட்டு இருக்கீங்க? கடலையெல்லாம் போடல, தாமரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தாமரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தாமரம் போகிறதே தாமரம் போகிறக்கு அவங்க பேர்? என் நேம் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத். சந்துரு. இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? புதுசு. பேர் வந்து எப்படியா ஏதாவது தெரியுமா? இல்லை தெரியாது. எனக்கு தெரியாது. ஆனால் நாங்களே புதுசு, எங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் எப்படி சொல்றீங்க? நாங்களே புதுசு, எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சொல்லிட்டு அவரு சொல்றாரு. வேற ஊருக்கு போறதுக்காக பஸ் நான் அப்போவே சொன்னேன், வாலிப பசங்க அங்கே போய் டைமை வேஸ்ட் பண்ணான்னு சொன்னேன். கேட்டால் தானே அவங்க யாரோ வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க. அடுத்த வாட்டி நாங்கள் வரோம். கண்டிப்பாக இதே இடத்துல பார்ப்போம். ஓகே ஐயா வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கிறீங்க? 15 வருஷமா இருக்கு. 15 வருஷம். 15 வருஷம் இந்த கடைக்கு வரதும் டீ குடிக்கிறதும் பேப்பர் படிக்கிறது தான் வேலையா? வேற வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த வேலை பார்க்குறேன். எப்படி போறது? சம்பாதிச்சு வச்சுட்டே நீ பொழுதுபோக்கு தான், டைம் பாஸ் டீக்கிறது தானே. சரி ஐயா, இந்த ஊருக்கு செம்பாக்கன்னு பேர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். கொஞ்சமா எனக்கு தெரியாது. டெய்லி வரைக்கும் டீ சாப்பிடுங்க, பேப்பர் படிக்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா ஊரை பேரை பத்தி? ஐயா வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க? 15 வருஷமா இருக்கு. 15 வருஷம். 15 வருஷம் இந்த கடைக்கு வரதும் டீ குடிக்கிறதும் பேப்பர் படிக்கிறது தான் வேலையா? வேற வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த வேலை பார்க்குறேன். எப்படி போறது? சம்பாதிச்சு வச்சுட்டே நீ பொழுதுபோக்கு தான், டைம் பாஸ் டீக்கிறது தானே. சரி ஐயா, இந்த ஊருக்கு பேர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். கொஞ்சமா எனக்கு தெரியாது. டெய்லி வரைக்கும் டீ சாப்பிடுங்க, பேப்பர் படிக்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா ஊரை பேரை பத்தி? இப்படி பேப்பர் படிச்சா மட்டும் போதாது. 15 வருஷமா இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கோம். இந்த ஊருக்கு பேர் எப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வருங்கால பசங்களுக்கு நீங்க சொல்லணும். சரி. ஓகே, இனியா அதை கத்துக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. அவங்களும் சொன்னாங்க. ஆதாரபூர்வமான படக்காட்சி பார்க்கலாம் வாங்க.
கோட்டூர்புரம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை அடையாறுக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய ஊர்தான் கோட்டூர்புரம். இனி இவ்வூருக்கு கோட்டூர்புரம் என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல்லாகும். தொண்டை நாட்டின் தலைநகரம் ஆதியில் கச்சி என்றும் காஞ்சி என்றும் பெயர் பெற்றிருந்தது. பிற்காலத்தில் புறம் என்பது காஞ்சியோடு சேர்ந்தமையால் அது காஞ்சிபுரமாயிற்று. அவ்வகையில் முற்காலத்தில் இவ்வூர் ஓடைகள் நிறைந்த பகுதியாக இருந்துள்ளதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து இவ்வூர் அற்றை நாளில் ஓட்டூர் என அழைக்கப் பெற்று அதுவே பிற்காலத்தில் கோட்டூர் என வழங்கப் பெற்றுள்ளது. இதனை அடுத்து கோட்டூர் எனும் ஊர் பெயரோடு புறம் என்னும் சொல் சேர்ந்தமையால் இது கோட்டூர்புரம் என மக்களால் வழங்கப்படலாயிற்று. சில இடங்களில் புறம் என்னும் அடைமொழி புரி என்றும் அழைக்கப் பெறுவது கவனிக்கத்தக்கது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். கோட்டூர்புரத்திற்கு ஏன் அந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். நான் போட்ட விடுகதைக்கு நீங்கள் விட சொல்லணும். விடுகதை என்ன போட்டேன் நினைவிருக்கா? தெரியாமல் பூ பூக்கும், தெரிந்தே காய் காய்க்கும். தெரியாமல் பூ பூக்கும், தெரிஞ்சு காய் காய்க்கும். விட என்ன சொல்லட்டா? அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே எத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. அத்திக்காய், அத்திக்காய் தாங்க. அத்திப்பூ பார்த்துருக்கீங்களா? வந்துட்டாயா 10 வருஷம் கழிச்சு அத்தி பூத்த மாதிரிம்பாங்க. அத்தி எங்கே பூக்குது? பூக்கவே பூக்காது. அத்தி காய் மட்டும் தெரியும். அதான். அப்போ இந்த பாட்டு என்ன அர்த்தம்? அத்திக்காய் காய்னா அத்திக்காயா? கிடையாது. அத்திக்காய் அந்த திசையாய். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. அந்த திசையாக, அந்த பக்கமாக காய், அந்த பக்கமாக உன்னுடைய வெளிச்சத்தை காட்டு, ஆலங்காய் வெண்ணிலவே. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டு. இந்த பாட்டு முழுக்க காய் காய்னு வரும். சரி, நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடையை பெறுவது நான் தான்.